கோயம்புத்தூர்ல இருந்து ஜஸ்ட் 3 மணி நேரத்துல இவ்ளோ அழகான பீச் இருக்குன்னு தெரியுமா? இதுதாங்க கேரளாவில் இருக்கும் ஓஹோ பீச். இந்த வீடியோல நம்ம முழு டிராவல் எக்ஸ்பீரியன்ஸும் பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்கள் ஏர்லி மார்னிங்காக கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பணும் தாங்க பிளான் பண்ணோம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா லேட் ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து நாங்கள் கிளம்பவே ஒரு 12 மணி ஆயிடுச்சு. ஸோ 12 மணிக்கு நாங்கள் போனாலுமே நாங்கள் அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் போனோம். நம்ம போகிற ரூட் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் டு வாளையார் போயிட்டு வாளையாரில் இருந்து பாலக்காட்லேருந்து திருச்சூர், அங்கேருந்து உள்ளே போகிறது தான் பிளானு. ஸோ நாங்கள் பாலக்காடை தாண்டி உள்ளே வரும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சரியான ஒரு ஸ்பாட்டை பார்த்தோங்க. பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு லோக்கல் டாடி ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணோம். ஸோ கேரளா வந்தால் இந்த எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரெஷ்ஷாக மீன் ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஸ்மெல்லே ஒரு நெக்ஸ்ட் லெவலுங்க. ஸோ ஒரு ஃப்ரெஷ் பைட் எடுத்த உடனே அந்த டேஸ்ட்டு ஸ்பைசி ஜூஸி செம்ம காம்பினேஷனுங்க. அதுவும் இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சாதாரணமாக ஒரு ஹோட்டல் மாதிரி இல்லாமல் ஒரு அத்தன்டிக் கேரளா வைப் கிடைக்கும். சாப்பிட்டு ஃபுல் சாட்டிஸ்ஃபை ஆகிருச்சுங்க. ஸோ அடுத்த டெஸ்டினேஷன் ஓஹோ பீச் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ போகிற ரோடு எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. டீசெண்டான ரோடு தான். ஸோ போகிற எல்லா இடமே பார்த்தீங்கன்னா சீனிக் வியூவாக தான் இருக்கும். ஸோ எங்கனாலும் நம்ம நிறுத்தி ஃபோட்டோ ஷூட் பண்ணும் போலே தான் ஒரு இதாக இருந்துச்சு. ஸோ அப்படி நல்ல ஒரு வியூவோட நாங்கள் கிளம்பி போயிட்டோம். அப்புறம் திரும்ப ஒரு பாதியில் தாங்க ஒரு பசி வந்துச்சு. ஸோ அப்போ நாங்கள் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மௌலானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டல் தான் வந்திருந்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னே சொல்லுவாங்க. கேரளா அத்தன்டிக் தலசேரி பிரியாணி, சிக்கன் பிரியாணி நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ டேஸ்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. அந்த கேரளாவில் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து அந்த ஒரு வைப்பு கொடுக்கும் அப்படின்னே சொல்லுவோம். ஸோ அது கூட இந்த பீஃப் ஒன்று வாங்கி ப்ளஸ் அந்த பரோட்டா, நான் பீஃப் பரோட்டா கேள்விப்பட்டிருக்கேன். பட் அந்த காம்பினேஷன் இங்கே தாங்க ட்ரை பண்ணேன். செம்ம டேஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். கேரளாவுக்கு வந்தால் ஃபஸ்ட்டு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ அப்படி நாங்கள் முடிச்சுட்டு நேராக டெஸ்டினேஷனை தாண்டி போயிட்டோம். ஸோ அப்படியே அந்த பீச் ரோடுக்குள்ளே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த தென்னை மரம் அந்த வைப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவாங்க. நல்ல ஒரு இதாக இருந்தது. அப்படியே நமக்கு அப்படியே பீச்சுக்கு நம்ம கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு அந்த ஒரு வைப்லேயே நாங்கள் அப்படியே உள்ளே வந்துட்டே இருந்தோம். ஸோ ஒரு ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. நாங்கள் கிளம்பி வந்ததுலேருந்து இப்போது அந்த டைமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 கிட்ட வந்து நாங்கள் வந்துருச்சு ரீச்சிங் டைம். ஸோ உள்ளே வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கிங்லாம் வச்சுருந்தாங்க. பட் நல்லா இருக்குங்க. பார்க்கிங்க்கு எந்த ஒரு சார்ஜஸுமே இல்லை. ஸோ எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ நம்ம வந்து வெஹிக்கிளை வந்து பார்க் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போய்க்கலாம். அந்த நாங்கள் வீக்கெண்ட் தான் வந்தோம், சண்டே தான் வந்தோம். பட் ஆனாலுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஒரு க்ரௌடுன்றது பெருசாக இல்லை, ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா ஓஹோ பீச் வந்துட்டோங்க. ஸோ உள்ளே வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். நல்ல ஒரு க்ளீன் அண்ட் நீட் அண்ட் வைப்பில் இருந்துச்சுன்னே சொல்லுவேங்க. ஸோ நல்ல நேச்சரோட வைப் அப்படி கனெக்ட் பண்ணி ஒரு செமையாக ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேக் வாட்டர்ஸில் இருந்து ஒரு லைன் போகுது. ஸோ அப்படியே பீச்சுக்கும் போகுது. ஸோ பேக் வாட்டர்ஸ்ல இருந்து பீச் கனெக்ட் ஆகிற ஒரு இடம் தான் இந்த ஓஹோ பீச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பேக் வாட்டர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இது நமக்கு வேண்டாம் அப்படின்னா நம்ம நேராக உள்ளே போகலாம். ஸோ எதுவும் ஒரு என்ட்ரி ஃபீஸோ எதுவுமே கிடையாதுங்க. ஸோ உள்ளுக்குள்ளே டைரெக்டாக வந்துடலாம். ஸோ உள்ளே வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா செம்ம ஃபீலுங்க. நாங்கள் இவ்வளோ ட்ராவல் பண்ணி வந்தது ஒரு சூப்பராகவே ஒரு வியூ அப்படின்னே சொல்லலாம். பீச் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐலாண்ட் மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து மால்டீவ்ஸ் இந்த மாதிரிலாம் போகிற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து இங்கே கொடுத்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன். அதுவும் நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து பக்கத்தில் இருக்குது அப்படின்னா சொல்லவா வேணும். ஒரு சூப்பரான ஸ்பாட்டுங்க. ஸோ நீங்களும் வீக்கெண்ட்ஸில் இந்த மாதிரி எங்கேயாவது போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது ஒரு பெஸ்ட் ட்ரை அப்படின்னே சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, க்ரௌடுமே பார்த்தீங்க அப்படின்னா லெஸ்ஸாக இருக்கனால நமக்கும் ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நம்மளும் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலியோடு விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் அந்த சைடு போனோம் அப்படின்னா யாருமே இல்லை. நம்மளும் ஒரு பீஸ்ஃபுல்லாக ரீல்ஸ் எடுக்கிறதுக்கோ இல்லாட்டி வீடியோ ஷூட்ஸ் பண்ணுறதுக்கோ ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கோ ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ நாங்களும் அப்படியே கிளம்பி சரி நாங்கள் வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காக கிளம்பி போயிட்டோம். ஸோ இந்த ஓஹோ பீச்சோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் இருக்க தாலிக்குளம் அப்படின்ற ஏரியா தாங்க. ஸோ நீங்கள் மேப் போட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து லொக்கேஷன் வந்து கிடச்சிரும். ஸோ ஒரு சூப்பரான ஆம்பியன்ஸில் நாங்களும் அட்டி போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோங்க. ஸோ ட்ரோன் வியூ எடுத்து பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈவினிங் டைமில் சன்செட்லாம் பார்க்க சூப்பராக இருக்கும்ல. ஸோ அதுக்காக ஒரு வியூ நாங்கள் ட்ரை பண்ணோம். ஸோ ஓஹோ பீச்சோட வியூவை நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள்.
ஸோ பீச்சில் ஃபோட்டோ ஷூட்டு எல்லாம் முடிச்சுட்டு அந்த அழகான வியூவில் வந்து நாங்களும் கொஞ்சம் சில் பண்ணணும்னு நினச்சோம். ஸோ அதுக்காக பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஷாப்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேட்டா வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்ச மாங்காய் அப்புறம் பைனாப்பிள்லாம் வந்து வச்சுருந்தாரு ஒரு பாக்ஸில் மேக்னேட் பண்ணி. ஸோ அதை வந்து நாங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு, அதுவும் அந்த பீச் சைடில் உட்காந்து நம்ம வந்து சாப்பிட்டா ஒரு ஃபீலே சூப்பராக இருக்கும்ல. ஸோ அப்படி நாங்கள் வந்து செட் பண்ணி உட்காந்துட்டோம். ஸோ உள்ளே வந்து உட்கார்ந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாங்காய் ப்ளஸ் அந்த ஒரு ஸ்பைசியான ஒரு காம்போ ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். டேஸ்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இருந்துச்சுங்க. ஸோ இந்த பீச் சைடு உட்காந்து அந்த சவுண்டை கேட்டுட்டு அப்படியே நம்ம உட்காந்து பார்க்குற ஒரு சூப்பரான சிம்பிளான மொமெண்ட் தான் நமக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு மெமரியாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி சீன்னா சின்ன மூமெண்ட்ஸ் தான் நமக்கு ட்ரிப்லேயே ஒரு பிக்கஸ்ட் ஹாப்பினஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இளநீ வச்சிருந்தாங்க, அதையும் சாப்பிட்டுட்டு ஸோ அப்படியே நாங்கள் வந்து வைண்ட் அப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா, அங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹார்ஸ் ரைடு இந்த மாதிரி எல்லாமே வச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு சரி நம்ம இப்போ கிளம்புனாதான் ஒரு நைட்டு ஒரு 9:30க்குள்ளேயாவது நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6:30 அந்த டயத்தில் நாங்கள் வந்து இப்படி கிளம்பிட்டோம். கோயம்புத்தூர்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஷார்ட் ட்ரிப் தாங்க. ஆனா மெமரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, லைஃப் டைம் வரைக்குமே இருக்கும் அப்படின்னே சொல்லுவேன். ஓஹோ பீச் டெஃபினட்டா வொர்த் தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு பீஸ்ஃபுல் கெட்டவேக்கு கண்டிப்பா இந்த பீச்சை ட்ரை பண்ணுங்க அப்படின்னே சொல்லுவேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியான டிராவல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.